மேம்பட்ட ஒரு ஆளும் அரசு அல்லது ஆளும் கட்சி அதற்கு இணையான எதிர்க்கட்சிகள் நடத்தக்கூடிய ஒரு மாநாட்டை விட மிகப்பெரிய ஒரு கட்டமைப்போடு இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு ஐடி விங் ஒரு தொடர்ச்சியான பங்களிப்பை செய்திருக்கிறது. நீங்கள் அதை பயன்படுத்தி பாதுகாப்பான முறையில் இந்த மாநாட்டிற்கு வந்து பாதுகாப்பான முறையில் சென்றாலே எழுச்சி தமிழர் அவர்களுக்கு மனநிறைவுடன் அவர் அடுத்த கட்டத்திற்கு செயலூக்கம் செய்ய அவருக்கு ஆறுதலாக இருக்கும். வரும் வழியில் இல்லை செல்லும் வழியில் சில அசம்பாவிதங்கள் நடந்தால் அது எழுச்சி தமிழருக்கு ஆறாத வடுவாக ஆறாத காயமாக இருக்கக்கூடும். ஆகவே அவர் கொடுத்த வழிநெறிகளை கண்டிப்பாக பல கோடி சிறுத்தைகளில் நாம் எல்லோரும் பயன்படுத்துவோம். அண்ணன் அவர்கள் பேசும் உரையானது இந்த இந்திய சமூகம் அனைத்தும் நேரலையில் பார்த்து கொண்டிருப்பார்கள். தமிழீழ எழுச்சியை பற்றி ஒரு பச்சை தமிழன், ஒரு ஆதி தமிழன், இந்த சமூகத்தை மாற்ற நினைக்கும் தமிழன் 1991 இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கட்டமைக்கும் போதே சாதி ஒழிப்பு என்கிற ஒரு உன்னத கொள்கையை வைத்து அதற்கு அடுத்தாற்போல் தமிழ் தேசியம் என்கிற உன்னத கொள்கையை வைத்த ஒரு தலைவன் 35 ஆண்டுகளுக்கு பிறகு அதே பாதையில் தடம் புரளாமல் பயணித்து அதற்கான எழுச்சி மாநாடாக உருவெடுத்து நிற்கும்போது அவர் என்ன கருத்தியலை முன்வைக்கிறார் என்பது இப்போ இருக்கிற ஜென்சி விசிகாக்கள் அனைவரும் மன்னிக்கவும் ஜென்சி குழந்தைகள் யாரும் கண்டிருக்க மாட்டார்கள். அவர்கள் கண்டிப்பாக அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களின் உரையை பார்க்க வேண்டும். இந்த தமிழ் சமூகம் மட்டுமல்ல, இந்திய சமூகம் மட்டுமல்ல, உலகத்தில் பரவி இருக்கிற அனைத்து சமூகங்களும் மற்றும் இன்னும் பிற தோழர்களும் இன்னும் பிற மொழியாளர்களும் மொழிபெயர்ப்புகளை கூட பார்க்கக்கூடும். அவர்கள் பார்க்க வேண்டும். கண்டிப்பாக அந்த உரையானது இந்த தமிழ் சமூகத்திற்கு கிடைக்கக்கூடிய வரப்பிரசாதமாக கண்டிப்பாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தோழர்கள், உங்களுடைய பாதுகாப்பு இருப்பு செய்ய வேண்டும். நீங்கள் கண்டிப்பாக அண்ணன் அறிவுறுத்தினது போல பல்வேறு கட்ட நெறிமுறைகள் இருக்கிறது. வாகனங்கள் பதிவு செய்ய வேண்டும். வாகனங்கள் ஒவ்வொரு டோல்கேட்டும் பாதுகாப்பாக வர வேண்டும். இரண்டாவதாக வாகனங்கள் நிறுத்துமிடம் QR கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பாதைகளை தேர்வு செய்ய QR கொடுக்கப்பட்டிருக்கிறது. மழை போன்ற இயற்கை சீற்றங்கள் வருவதற்கு முன்கூட்டியே நேரம் மாற்றப்பட்டிருக்கிறது. ஆகையால் உங்களுடைய மழைக்கான குடை போன்ற உபகரணங்களை கொண்டு வர வேண்டும். உணவுகள் கொண்டு வர வேண்டும். பாதுகாப்பான முறையில் சென்றடைய வேண்டும் என்கிற பல்வேறு கட்ட நெறிமுறைகளை அண்ணன் வழங்கியிருக்கிறார். ஆகவே அவருடைய கருத்துக்களை நாம் மனதில் ஏந்தி செயல்பட்டாலே போதும். நாளைய சமூகம், இந்த சமூக நீதி சமூகம் அண்ணன் அவர்களை கண்டிப்பாக அரியணை ஏற்றும். அண்ணன் முதலமைச்சர் ஆவார் என்கிற மன உறுதி என்னை போன்ற எத்தனையோ சிறுத்தைகளுக்கு இருக்கிறது. ஆகவே கண்டிப்பாக நீங்கள் பாதுகாப்புடன் இன்று இரவு கூட பயணித்து கொண்டிருப்பீர்கள். பாதுகாப்பாக பயணம் செய்யுங்கள். நாளை மாநாடுகளில் உங்களுடன் நானும் சந்திப்போம். நன்றி. இரவு வணக்கம். கண்டிப்பாக இந்த நெறிமுறைகளை கண்டிப்பாக நீங்கள் கடைபிடியுங்கள். நன்றி தோழர்களே. இந்த வாய்ப்புக்கு தொடர்ச்சியாக ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய போராளி ஊடகத்திற்கு, கோடான கோடி விடுதலை சிறுத்தைகளுக்கு எனது வணக்கத்தினை கூறி நிறைவு செய்கிறேன். மற்றும் ஜனநாயக சக்திகள் அனைவரும் தொடர்ச்சியாக ஆதரவு தருகிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. மாநாடு வெற்றி பெற பல கோடி சிறுத்தைகளில் நானும் ஒருவனாக உங்களோடு தொடர்ச்சியாக பயணிக்கிறேன். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நேரலையில் உங்களுடன் பேச முனைகிறேன். நன்றி தோழர்களே. நான் உங்கள் சா. செம்மொழியன், திருப்பூர் மற்றும் கோவை தகவல் தொழில்நுட்ப அணியின் மாவட்ட பொறுப்பாளர். நன்றி தோழர்களே.